தேனியில் சீட்டு யாருக்கு? அமமுகவுக்கு எத்தனை சீட்? கூலாக டிடிவி தினகரன் சொன்ன பதிலை பாருங்க. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பாஜக கூட்டணியில் தேனி தொகுதி யாருக்கு ஒதுக்கப்படும் என்ற கேள்விக்கு சிரித்தபடி பதிலளித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். அண்ணாமலை ஓபிஎஸ் உடன் நின்று ஒரே மேடையில் பங்கேற்றார் டிடிவி தினகரன். லோக்சபா தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வராங்க. தமிழகத்தில் திமுக கூட்டணி கட்சிகளில் தொகுதி பங்கீடு முடித்துள்ளது. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி இன்னும் உறுதியாகவில்லை. பாஜக தலைமையிலான கூட்டணியில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோர் அதிகாரப்பூர்வமாக இணைந்தாங்க. இன்னும் சீட்டு பங்கீடு உறுதி செய்யப்படவில்லை. மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி அமைந்தது. தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பான பேச்சுவார்த்தை அதிமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மேற்கொண்டுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் நள்ளிரவு நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடந்தது. பாஜகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குவதாக தினகரன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஜி.கே. வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று சென்னையில் இப்தார் நோன்பு திறப்பு விழா நடைபெற்றது. இதில் பாஜக மற்றும் அதன் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சி தலைவர்கள் பங்கேற்றாங்க. பாஜக கூட்டணி தலைவர்கள் ஒரே மேடையில் பங்கேற்றாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன், காமராஜர் மக்கள் கட்சி நிறுவன தலைவர் தமிழருவி மணியன், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், புதிய நீதி கட்சி நிறுவன தலைவி ஏ.சி. சண்முகம், இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சைமுத்து ஆகியோர் பங்கேற்றாங்க. இந்த நிகழ்வுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். அப்போது பேசிய அவர், என்டிஏ கூட்டணியில் நாங்கள் இணைந்துள்ளோம். பிறகு நடக்கும் முதல் நிகழ்ச்சியே இப்தார் நோன்பு நிகழ்ச்சி என்பதில் எங்களுக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக உள்ளது என்றார். அப்போது தேனி தொகுதி யாருக்கு? செய்தியாளர்கள் தேனி தொகுதியை அமமுகவுக்கு ஓபிஎஸ் தரப்பு இருவருமே கேட்டு வருவதால் பாஜக ஒதுக்க தயங்குவதாக சொல்லப்படுகிறது என கேள்வி எழுப்பினார். அதற்கு சிரித்தபடி பதிலளித்த டிடிவி தினகரன், சும்மா இப்படியெல்லாம் போட்டு வாங்காதீங்க. சீட் பங்கீடுவால் பிரச்சனையே இல்லை. சீட் பங்கீடு அறிவிக்கும் போது அந்த தொகுதி யாருக்கு வருகிறது என்பது தெரியும். அதுவரை அது சஸ்பென்ஸாக இருக்கட்டும். ரொம்ப இணக்கமாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது. 39 தொகுதிகளில் எங்கள் கூட்டணி வெற்றி பெற அமமுக படுபாடும் என்றார். தொடர்ந்து செய்தியாளர் ஒருவர் தேனி தொகுதியை விட்டுக் கொடுக்க நீங்கள் தயார் என கேள்வி எழுப்பினார். அதற்கு டிடிவி தினகரன், 39 தொகுதியிலும் நாங்கள் விட்டுக் கொடுக்க தயார்தான். அது எல்லா தலைவர்களுக்கும் தெரியும் என்றார். மேலும் பேசிய அவர், சிஏ என்பது சிறுபான்மை மக்களின் குடியுரிமை பறிக்கும் சட்டம் அல்ல, குடியுரிமை கொடுக்கும் சட்டம். பாஜக ஏதோ தீய சக்தி போல சிறுபான்மை மக்களுக்கு எதிரிகள் போல எதிர்கட்சிகள் பிரச்சாரம் செய்கிறாங்க. மதத்தின் பெயரால் பொய் பரப்புரை செய்வர்களாம் பதில் சொல்லும் தேர்தலாக இது இருக்கும். சிறுபான்மை மக்களின் ஆதரவோடு தமிழ்நாட்டில் பிரதமர் மோடிக்கு வெற்றியை ஈட்டி தருவோம் என்றார் டிடிவி தினகரன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.